வணக்கம் மக்களே, இன்றைக்கி கார்த்திகை தீபம். உங்களுக்கெல்லாம் ஹாப்பி கார்த்திகை தீபம். நான் இந்த கார்த்திகை தீபத்தை எப்படி நான் சாமி கும்பிட்டேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் காலையிலேயே அகல் விளக்கை வாங்கி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா புது விளக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் சாதம் வடித்தாச்சு. முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார்னு வச்சுட்டேன். இந்த ரெசிபீஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் காரம் போட்டு செஞ்சுருக்கேன். பருப்பு போட்டது, அதுக்கு நான் அவரைக்காய் போட்டு பருப்பு போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ வடையை போட்டு எடுத்துடலாம். நான் ஒன்று வடையும் போட்டு எடுத்துட்டேன். பாயசத்துக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வடை பாயசத்தோட கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவோம். எங்கள் வீட்டில் இப்படி தான் கொண்டாடுவாங்க கார்த்திகை தீபம். இப்போ இலை போட்டாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. பாயசம், வடை, பருப்பு போட்டு அவரைக்காய், முருங்கைக்காய் கத்திரிக்காய், காரம் போட்டது, அப்புறம் சாம்பார், சாதம். இதுதான். நான் ஒரு சாயங்காலமாக எல்லாத்துக்கும் பொட்டெல்லாம் வச்சுட்டு எண்ணெய்லாம் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் திரிலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக 6 மணிக்கு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது நாங்களும் வீட்டில் ஏற்றினோம். செம மழை பெஞ்சுது. தீபம் ஏற்றினோன்னே மழை வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்த்திகை தீபம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.